மே கமின் சார்? எஸ் கமின். சார் இந்த ஃபைலை பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா ப்ராசஸ்க்கு அனுப்பிடலாம். ஆமா, இந்த ஜேவி ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லை சார், அது கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகுமா? ஏன்? யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? காவ்யா கிட்ட சார். காவியா கிட்டயா? அவ சின்சியர் ஒர்க்கராச்சே, சொன்ன டயத்துக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்துருவாளே. நீங்க சொல்றது பழைய காவ்யா சார். இப்ப கொஞ்ச நாளா அவங்க மாறிட்டாங்க. மாறிட்டாங்களா? வாட் யூ மீன்? காவ்யா முன்ன மாதிரி இல்ல சார். ஒர்க்ல கான்சென்ட்ரேஷனே பண்றது இல்ல சார். ஆர் யூ ஷூர்? ஆமா சார். ஏன் நீங்க டீம் லீடர் தானே, அதெல்லாம் கேட்கறது இல்லையா? கேட்டேன் சார். ஆனா மேனேஜர் கிட்ட அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல சார், காவ்யாக்கு ட்ரக்ஸ் பழக்கம் வேற வந்திருக்கு. இப்ப கூட பாருங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ட்ரக்ஸ் அடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு பேசாம வந்தீங்க? தள்ளுங்க. காவ்யா, 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 எந்திரி காவ்யா. எம்டி வந்திருக்காரு. காவ்யா, காவ்யா, எந்திரி. எந்திரின்னு சொல்றேன்ல. குட் மார்னிங் சார். அவ நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கா சார். அதனால இவகிட்ட இப்ப பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவங்க ரூம்ல கொண்டு ஃபர்ஸ்ட் படுக்க வைங்கம்மா. ஓகே கம் ஆன், டேக் கேர். வா காவ்யா, ஏய், எந்திரி காவ்யா. எந்திரி. வா. சொன்ன கேளு வா. கெட் அவுட் வித் யுவர் வொர்க். கம் ஆன், கண்டினியூ. வா காவ்யா. ஏ விடு. படு காவ்யா. படு. படுன்னு சொல்றேன்ல. ஏ போடி. படு காவ்யா. போடி. ஏண்டா என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? செல்வத்தை பார்த்து அவன் மூஞ்சிக்கு நேரா என்னால இந்த விஷயத்தை சொல்ல முடியாது, எனக்கு தயக்கமா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லி புரிய வைடான்னு சொல்லிட்டு போனா என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்க? செல்வத்துக்கிட்ட உண்மையை மறைச்சு என்ன சாதிக்க போற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? ஏண்டா வயசுக்கு தந்த பொறுமை, நிதான அறிவு இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? இது என்ன விளையாட்டுக்காரியம் நினைச்சியா? இல்லைண்ணே, நம்ம ராணி சொல்லிச்சுங்க. டேய், அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்னடா தெரியும்? அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல ஆர்வத்துல படி சொல்லி இருப்பா. பெத்தவனி அதை ஒத்துக்கலாமா? செல்வம் இன்னைக்கு ஆசையா வந்து பெரியப்பா அர்ச்சனாவும் நானும் உங்க வீட்டுக்கு தனி கொடுத்து வர போறோம்னு சொல்றான். அதை கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா அதிர்ச்சியா இருந்தது. இன்னும் 4 நாள்ல பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ போறேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல உண்மை தெரிஞ்சா என்ன பெரியப்பா நீங்களுமா இப்படி பண்ணிட்டீங்கன்னு என்ன பார்த்து கேட்டா என் மூஞ்சி கொண்டு போய் எங்கடா வச்சுக்கிறது? மாப்பிளைக்கு உண்மை தெரியாம தான் இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சிருக்காரு. சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த அம்மா சொல்ற மாதிரி தான் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்கு. பொய்யில ஆரம்பிச்ச கல்யாணம் பொய்ன்னு எல்லாமே பொய்யா தான் இருக்கணுமா? இதுக்காகத்தான் மாமா செல்வத்துக்கிட்ட எதையுமே மறைக்க வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லிடலான்னு இவர்கிட்ட சொன்னேன். ஆனா இவர் என்ன அடிச்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. ஏய், வாயை மூடிட்டு சும்மா இருடி. இது எனக்கு எங்க அண்ணனுக்குள்ள பிரச்சனை. அவர் என்ன அடிப்பாரு, உதப்பாரு. நாங்க எப்படியே போறோம். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. பாத்தீங்களா மாமா, உங்க முன்னாடியே என்ன இவர் எப்படி அதட்டுறாருன்னு. இந்த விஷயத்துல நீங்க இல்லாத போது இவர் என்ன எப்படி எல்லாம் மிரட்டி இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. செல்வத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் நான் ரொம்ப தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கூட இவர் கேட்கவே இல்லை மாமா. பாத்தியாடா, எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசுறவன் பொண்டாட்டியே இந்த விஷயத்துல எவ்வளவு அறிவுபூர்வமா யோசிச்சிருக்கா. எப்ப பார்த்தாலும் உனக்கு ஏழு அறிவுன்னு சொல்லுவியே, மொத்தத்துல உனக்கு ஒரு அறிவு இல்ல. கடவுள் உனக்கு மூளையை வைக்க மறந்துட்டானா? ஏன்டா இப்படி பண்ண? கடவுள் எனக்கு மூளையை கொடுத்துருக்கானோ இல்லையோ, ஆனா நிறைய எனக்கு பாசத்தை கொடுத்துருக்கானே. என் புள்ள மேல உள்ள பாசத்தினால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். பாவம் செல்வம், எனக்கு பிள்ளையா பிறந்த பாவத்துக்காக அவன் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். அவன் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சதில்லைண்ணே. அர்ச்சனாங்கிற பேரை கேட்கும்போதும், அர்ச்சனாவை பார்க்கும்போதும், அவளை பற்றி யாராவது பேசும்போதும் அவன் முகத்தில் எவ்வளோ பிரகாசம் ஏற்படுதுன்னு நான் பார்த்துருக்கேண்ணே. அவனுக்கு அவன் பொண்டாட்டி மேலே இருக்கிற சந்தோஷத்தையும் பிரியத்தையும் சேர்த்து வைக்கலன்னா நான் என்னன்னு அப்ப? நான் உன்னை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. செல்வத்திட்ட உண்மையை மறைச்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவன் நல்லதுக்காக
இந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. சரிடா, இந்த விஷயம் செல்வத்துக்கு தெரிஞ்சா அவ எப்படி நடந்துக்குவான்னு நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. தெரியாம பாத்துக்கலான்னு. எப்படி பாத்துக்குவே? என்ன பேச்சு பேசுற நீ? செல்வம் கல்யாண விஷயத்துல ஆரம்பத்துல இருந்து ஒரு பொய்ய மறைக்க எல்லாரும் இப்படித்தான் பேசிட்டு இருந்தோம். இருந்தாலும் கல்யாணம் நடந்துருச்சுல்ல. தாலி கட்ட அடுத்த நிமிஷமே மண்டபத்துல குட்டு உடைஞ்சு போச்சுல்ல. சம்பந்தியமா நம்ம முகத்துல காரி துப்புனாங்கல்ல. மறுபடியும் அது மாதிரி நடக்கணுமா? அப்படி ஒரு பொய் சொன்னதுனாலதான் அவங்க 2 பேரும் இன்னும் சேராம இருக்கிறாங்களோ என்னவோ. அந்த பாவத்துக்கு இன்னும் என்ன ஆளாக சொல்றியா? அண்ணே, நான் இதை சொல்லனேன்னு தப்பா நினைக்காதீங்க. முள்ளால எடுக்கிற மாதிரி பொய்க்கு இன்னொரு பொய் தான் பரிகாரம்னு நினைக்கிறேன். அவன் தலையெழுத்து அப்படி இருந்தா அதுக்கு நாம் என்னென்ன பண்ண முடியும்? அண்ணே, செல்வத்துக்கு விஷயம் தெரிஞ்சா நிச்சயமாக ஒத்துக்க மாட்டானே. அதனால் உண்மையை மறைச்சி எப்படியாவது செல்வத்தையும் அர்ச்சனாவையும் ஒன்று சேர்த்து வச்சுருவோண்ணே. அதுக்கப்புறம் சமய சந்தர்ப்பம் பார்த்து பக்குவமாக விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி செல்வத்தை அமைதிப்படுத்தலாண்ணே. நான் செய்கிறது தப்பாக சரியானு முக்கியம் இல்லைண்ணே. செல்வத்துக்கு இதானே நல்லது. உன்னை நான் ஏற்று பேசுகிறேன்னு தயவு பண்ணி தப்பாக புரிஞ்சுக்காதண்ணே. இதை தவிர வேற வழி இல்லைண்ணே. தயவு செஞ்சு செல்வத்திட்ட உண்மையை சொல்லிடாதீங்கண்ணே. தப்பு பண்றவெல்லாம் ஆளாளுக்கு ஒரு காரணத்தை வச்சுட்டு தான் தப்பு பண்றான். சரி, நீ புள்ள மேல இருக்கிற பாசத்துல தப்பு பண்ணிட்ட. ஆனா இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லணும்னு தோணல பாரு. உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் உனக்கு. சரி, எங்கிட்ட மறைச்ச, செல்வத்திட்ட மறைச்ச. போதாத குறைக்கு சம்மந்தி வீட்டுக்கு போய் சம்மந்தம் சொல்லிட்டு வந்திருக்கிற. ஏன்டா, ஏன் இப்படி பண்ண? காலையில செல்வ வீட்டுக்கு வந்ததும் அவனை பார்த்தது நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். எதுக்குடா வந்திருக்கான்னு ஒரு நிமிஷம் எனக்கு எதுவுமே புரியல. அவனை நேருக்கு நேரா பார்த்து பேச முடியாத காரணத்துக்காகத்தான் நான் இந்த வீட்டு பக்கம் வரல. அவன் திடீர்னு வந்து தான் பொண்டாட்டி கூட்டிட்டு என் வீட்டுக்கு தண்ணி குடிச்சு வரப்போறேன்னு சொன்னதும் பரவாயில்ல, விஷயம் தெரிஞ்சுதான் இப்படி முடிவுக்கு வந்திருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு உண்மை எதுவும் தெரியாது, நீ அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதை நான் எவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டேன் தெரியுமா? அந்த கோபத்துல தாண்டா நான் உன்னை கை நீட்டி அடிக்க வேண்டியதா போச்சு. நாளைக்கு என் வீட்டில் வந்து இருக்கும்போது செல்வத்துக்கு உண்மை தெரிஞ்சு போய், பெரியப்பா இதுக்கு நீங்களுமா உடந்தேன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சது தப்பு தானே. நான் இப்படி செய்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நீங்கள் நிச்சயமாக ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் நீதி, நேர்மை, நியாயம்னு வாழ்ந்து பழக்கப்பட்டவர். அதை உங்களால் மாற்றிக்க முடியாதுண்ணே. இந்த விஷயம் உங்களுக்கு தானாக தெரியும்போது தெரியட்டும்னு விட்டுட்டேன். அப்படியே தெரிஞ்சாலும் செல்வத்திட்ட நீங்கள் காட்டி கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கைண்ணே. ஏன்னா என்னை விட செல்வத்து மேலே உங்களுக்கு பாசம் ஜாஸ்திண்ணே. இப்போ கூட பாருங்கள், இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு கூட செல்வத்திட்ட நீங்கள் சொல்லலை. ஏண்ணே, எதுன்னு உங்களை தடுத்துச்சு? உங்கள் மனசில் ஒரு மூலையில் செல்வம் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் நான் அமைதி ஆயிட்டீங்க. அதானே, அந்த பாசம் தானே. தப்பு செய்கிறது தப்பு தான். ஆனால் ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இதை தவிர வேற வழி இல்லைன்னா என்னென்ன செய்ய முடியும்? எல்லாம் நம்ம செல்வத்தோட நல்லதுக்கும் சந்தோஷத்துக்கும் தானே. அண்ணே, செல்வம் அர்ச்சனாவோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னா நீங்களும் இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லிடாதீங்கண்ணே. உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன்னு. நீ சொல்றது கரெக்டா? இருந்தாலும் தப்பு தப்பு. டேய், இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், இதுல என்னையும் உடந்தை ஆக்கிடுவேன். இது பார், கல்யாணத்தில் நடந்த தப்புக்கு நான் இன்னும் பிராயச்சித்தம் தேடாம இருக்கிறேன். சம்பந்தியமா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறாங்க. இந்த பொய்க்கு நானும் உடந்தைன்னு தெரிஞ்சா என்னை இன்னும் கேவலமா திட்டி அசிங்கப்படுத்திடுவாங்க. வேண்டாண்டா, இது வேண்டாம். பாரு, இந்த உண்மையை நான் செல்வத்துக்கிட்ட சொல்றனோ இல்லையோ, சம்பந்தியமா வீட்டுக்கு போய் நீ சொன்ன பார் போய், அது உண்மை இல்லைங்கிறத அங்கே போய் சொல்லிட்டு வரத்தான் போறேன். அண்ணே 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 நில்லுங்கண்ணே. அண்ணே அண்ணே இந்த பாருங்கண்ணே, தயவு பண்ணி இந்த விஷயத்தை போய் சம்பந்தி மாட்டேன் சொல்லாதீங்கண்ணே. சொல்லாதீங்கண்ணே. என்னடா காலை பிடிச்சிட்டு எந்திரா? அண்ணே தயவு பண்ணி நான் சொல்றதை கேளுங்கண்ணே. சம்பந்தி மாட்டேன் இந்த விஷயத்தை சொல்லாதீங்க. ஏன்டா இப்படி கட்டாயப்படுத்துற? எந்திரா. இல்லைண்ணே, நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் எந்திரிப்பேன். என்னடா நீ? எந்திரா. நிஜமாவாண்ணே? சரி, எந்திரி.
என்னடா இப்படி காட்டி போட்டுட்டே? என்ன சோதனை இது? ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்றது இவ்வளவு கஷ்டமா? அண்ணே, தர்மரே போய் சொல்லியிருக்காருண்ணே. ஆனால் நான் உனக்கு அந்த தர்ம சங்கடத்தை கொடுக்கல. அதனால தான் சம்பந்தி மாட்ட போய் நானே அந்த பொய்யை சொன்னேன். தயவு பண்ணி நீ இதுக்கு உதவியாக இருந்தால் போதுண்ணே. என்னடி நான் எப்படி இங்க வந்தேன்? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதை விட அங்க எம்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா சொல்வாரு. வா காவியா வா. நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? நிம்மதியா தூங்கினியா? சோஃபால வசதியா இருந்திருக்குமே. கம்ஃபர்ட் இல்லைன்னா சொல்லு, இன்னைக்கே ஃபோமுக்கு காட்டுக்கு ஆர்டர் பண்ணிடுறேன். வேற ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமா? சாரி சார். என்ன நடந்துச்சு, நான் எப்படி போய் அங்க படுத்தேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். எப்படி தெரியும்? நிதானத்துல இருந்தா தானே தெரியும். போதையில இருந்தா என்ன தெரியும்? என்ன சார் சொல்றீங்க? நான் போதை இல்லையா சார்? தேவையில்லாம என் மேல எதுக்கு சார் பழி போடுறீங்க? இன்னும் ஏன் நடிக்கிற? யூஆர் ஏ ட்ரக் அடிக்ட். அதான் ஆபீஸ்க்கே தெரிஞ்சு போச்சே. வாட்? நான் ட்ரக் அடிக்டா சார்? எனக்கு ட்ரக்ஸ்லாம் பழக்கமே இல்ல சார். யார் சார் உங்ககிட்ட சொன்னது? யார் சொல்லணும்? நான் தான் நேர்ல பார்த்தேனே. நான் என்ன ஆபீஸே பார்த்தது. சார் ப்ளீஸ் சார், என்னமோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். எனக்கு ட்ரக்ஸ் பழக்கமே இல்ல சார். சார் என்ன நம்புங்க ப்ளீஸ் சார். செய்யறது செஞ்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற. நீ ஒரு ட்ரக் அடிக்டா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ நல்ல பர்சன், ஒரு திறமையான ஸ்டாஃப். அதனால தான் நான் இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருக்கேன். அந்த திறமை மட்டும் உன்ட்ட இல்லாம இருந்ததுன்னா எப்பயோ வேலையை விட்டு அமைச்சிருப்பேன். சார் சத்தியமா சொல்றேன் சார். ஷட் அப். இது ஆபீஸ். உங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் வெளில வச்சுங்க. ட்ரக் அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஐ டோன்ட் கேர். பெத்தவங்க சொல்லி கேட்காதவங்க எம்டி சொல்லி கேட்க போறீங்க? டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணாதவங்க யாரா இருந்தாலும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. பெட்டர் மைண்ட் இட். ஆபீஸ்ல நீங்க யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லையா? ஒர்க்லயும் முன்ன மாதிரி சின்சியரா இல்லையா? கேட்டா மேனேஜர் சப்போர்ட் இருக்குன்னு திமிரா பேசுறீங்களா? சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். எனக்கு யார் சப்போர்ட்டும் இல்ல, எனக்கு அது இஷ்டமும் இல்ல சார். அப்போ நான் பார்த்தது கேட்டது இதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா? மறுபடியும் சொல்றேன், இதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி நடந்தது, ஐ வில் டிஸ்மிஸ் யூ. சொல்லு ஜெயந்தி. என்னங்க 5 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொன்னீங்க. அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வரீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் ரோட்ல தான் நிக்கிறேன். நீ எனக்காக வெயிட் பண்ண வேணாம். நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. நான் மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க சீக்கிரமா வந்துருங்க. வச்சிடு.